இன் இங்கிலீஷ். பிரசங்கி 1:10 நினைக்கிறேன். இல்லை சிஸ்டர், கோணலான நேராக்க முடியாது, குறைவானதை எண்ணி முடியாது. பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் சம்வேர் இந்த சூப்பர் ரைட் படிங்க. கோணலானதை அதில் ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. படிப்பீங்களா? ஆமாம், இங்கிலீஷில். எஸ், சூப்பர். இதான் உண்மையான டிரான்ஸ்லேஷன். தமிழில் சொல்கிறேன். தேவைகளுக்கு முடிவே இல்லை. சொல்லுங்க எல்லாரும். The needs cannot be numbered. Once again ma. Once again. And the last sentence. What is lacking? அதாவது தேவைகளுக்கு நம்பரே இல்லை. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். எல்லாம் அந்த மல்கியாவுக்கு வருவோம். நம்பர் 1 தம்பி என்ன போட்டாரு? டினை. ஐயா, அவர் அன்பு கூறுகிறேன்னு சொல்றாரு. சொல்லுங்க. எஸ் லார்ட், ஐ பிலீவ். என்னத்தை நான் கேட்குறோம்? நீ அன்பா இருந்தா எனக்கு ஏன் இதெல்லாம் வந்துச்சு? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு புருஷன், எனக்கு இப்படிப்பட்ட மனைவி? இல்லைங்க, அவர் அதை நேற்று கூட சொன்னேன். காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போடுவது தவறு. சொல்ல மாட்டீங்களா? முதல் ஃபெயிலியர். சொல்லுங்க, டினை த லவ் ஆஃப் காட். அந்த லவ் ஆஃப் காட் போடல, எல்லாத்துலேயும் வரும் அது. ரெண்டாவது 1:6 சீக்கிரம் படிக்கணும் தம்பி. டே சந்தோஷமா இருக்கிறான் தம்பி. டிஸ்பைஸ் அது போடுமா? டிஸ்பைஸ் படிங்க. இந்த எழுத்து பெருசாக வராதா முன்னால? ரைட், இங்கே பெருசாக வருதா? சார் சொல்லுங்க. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் நிஜமானால். நல்லா கவனிக்கணும். இது ஆண்டவர் கேட்குறார். அப்பாப்பான்னு சொல்ற என்ன பண்ணல நீ? அப்படியே போட்டிருக்குது என்ன? அது ஒரு வார்த்தை போட்டிருங்க. நல்லா கவனிக்கணும். நான் பிதாவானால் என்னங்க? என் அப்பான்னு சொல்ற, பட் யூ டோன்ட் ட்ரீட் மீ ஆஸ் அ ஃபாதர். இதான் தமிழ் புரியுது? சொல்லுங்க, அப்பான்னு சொல்ற அந்த வார்த்தை பிதாவானால். உங்களுக்கு தெரியுமா ஒன்று? இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் சொல்லி தெரிகிற உறவு, சொல்லாமல் தெரிகிற ஒரே ஒரு அப்பா அம்மா உறவு தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஆல் மம்மிஸ் கை தூக்குங்க. ஒன்லி மம்மிஸ். எந்த மம்மி ஆகிலும் உங்கள் பையன்கிட்ட போய் இதாண்டா நம்ம டேடி, புரியவே இல்லை. பையன்கிட்ட போய் இதான் நம்ம டேடி, அவன் நினைப்பான், ஏம்மா லூசம்மா நீ? ஆண்டியை சொல்லணும், அங்கிளை சொல்லணும், தாத்தாவை சொல்லணும், பாட்டியை சொல்லணும். இதை வேறு சொல்லுங்க. எப்படி துப்புறது சொல்லு பாட்டிக்கிட்ட. எட்டி வச்சு காட்டு. யார்கிட்ட? பாட்டிக்கிட்ட. அதே உங்களுக்கு திருப்பி வரும். இது சபையில் உட்காந்துருந்தேன். ஒரு 4 பசங்க கராத்தே ட்ரெஸ் போட்டு வந்தானுங்க. நான் கேட்டேன் அந்த அம்மாவை, என்னம்மா பண்ணுறீங்கன்னு. பையனை கராத்துக்கு அனுப்புகிறேன்னு. யார்? என்ன அடிக்கிறதுக்கா? நல்ல காரியம் செய்ய மாட்டீங்களா? ஒரு வயலின் கற்றுக் கொடுங்க, ஒரு கீபோர்டு கற்றுக் கொடுங்க, ஒரு வோக்கல் கிளாஸ்க்கு அனுப்புங்க. என்ன காரணத்துக்காக கராத்தே? இன்னொருமா வந்தது பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்து பொண்ணுக்கு. சும்மா இருக்கும்போது அது பிடிக்க முடியல. ஏன்னா பரதநாட்டியம் ஆடினா நிற்கவே முடியாது. சரி, பிள்ளைகளை எதுக்கு ட்ரெயின் பண்ணணுமோ அதுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். மியூசிக் ட்ரெயின் பண்ணுங்கள், வீடியோ ட்ரெயின் பண்ணுங்கள், விஸ்காம் ட்ரெயின் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இதை விட்டுட்டு என்ன பிரதர் கராத்தே தற்காப்புக்கா? ஆண்டவரோட இந்த பூமியில் தற்காக்கிற யாருமே இல்லை. நான் நேற்று கூட சொன்னேன், சேம் ஏர் இந்தியா, சேம் ஃப்ளைட், சேம் நம்பர், மும்பை டு லண்டன். புரியுதா உங்களுக்கு? உயிரோட வந்திருக்கிறேன். நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு முறை 34,000 அடி உயரம், திடீர்னு ப்ரெஷர் லோ ஆகிடுச்சு, 10,000 அடி கீழே வந்துருச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. ஒன்று பண்ணேன், என் பேர் எழுதி என் பேக்கெட்டில் வச்சுக்கிறேன். அந்த இடத்துல வேறு ஒன்றும் பண்ண முடியல. பாடி வேறு மாறி போயிடக்கூடாது. புரியுதுங்களா? ஒன்றும் தண்ணிக்குள்ளே போனால் நனைஞ்சிடும், தீ பற்றிச்சுன்னா எரிஞ்சு போயிடும், இதுவும் எரிஞ்சிடும். ஒரு அற்ப ஆசை. பல நேரங்கள் பல முறை
ஈவன் இந்த ஏர் ஹோஸ்டஸ் அந்த சர்வ் பண்ணுறாங்களே அந்த லேடி மல்லாந்து விழுந்து போச்சு. நான் என்ன சொல்ல போகிறேன், அவரை போல பாதுகாப்பது யாருமே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவரை போல நம்மளோட அக்கறை உள்ள யாருமே இல்லை. ரெண்டாவது காரியம் சொன்னேன். ரெண்டாவது காரியம் டிஸ்பைஸ். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அதில் ஒரு வார்த்தை அசட்டை பண்ணுகிறீர்களே. 6 கடைசி அசட்டை பண்ணுகிறீர்களே. அது அசட்டை. சொல்லுங்க என்னது? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐயா கூப்பிடுறார் பையனை. அவங்க மகன் அசட்டை பண்ண எப்படி இருக்கும்? அவருக்கு எப்படி இருக்கும்? வளர்த்த கடா மாறுல பாயுதுறான். டிஸ்பைஸ் தமிழ் என்ன போடுறது? எல்லாம் சொல்லுங்க. ஊழியனை, வார்த்தையை, சபையை, ஆவியானவரை பல நேரங்கள் என்ன பண்றோம் நம்ம? ரைட். இதான் என்னது? அவன் சின்ன பையன். இந்த ஐயா காலையில் அடிக்கடி சொன்னாரா, நாங்கள் வாங்க ப்ளீஸ் வாங்க, தயவு பண்ணி வாங்க. உங்களுக்கு தெரியுமா ஐயா, வெளியால் வரும்போது தான் நம்ம பழி வாங்குவாங்க. புரியவே இல்லை. வெளியால் ஒருத்தர் வந்தாம் போது தான் பாஸ்டர் பழி வாங்குற நேரம். ரொம்ப நாள் யோசிச்சாங்க. ஒருத்தர் வரான் பார்த்தீங்களா, அன்னைக்கு மூஞ்சில் கறியை பூசிடலாம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் யாருக்கா வந்தீங்கன்னு தெரில. சொல்லுங்கள். அசட்டை பண்ணுவது. யார் யார் அசட்டை பண்ணுறா? குமாரன் பிதாவை, வேலைக்காரன் எஜமானை. ஹலோ, நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது என்ன பிரதர், உங்கள் ஜிஎம் முன்னால் கால் மேலே காலை போட்டுக்கணும் என்ன பார்க்குறீங்க? அடுத்த நாள் சீட்டை கிழிச்சிடுவார். சபைக்கு வந்தால் கால் மேலே காலை போட்டுக்கிறது, 2 கை இப்படி விரிச்சிக்கிறது. இது அந்த அம்பானி குடும்பத்தில் பிறந்து வந்த மாதிரி கால் ஆட்டினே இருக்கிறது. யுவர் ஆட்டிடியூட் ஷோஸ் யுவர் கேரக்டர். எதுவுமே புரியுது? ஒரு ஆட்டிடியூட் வயசான பரவாயில்ல, காலத்துக்கு மேலே போட்டுக்கலாம். ஆனால் வரும்போதே சபைக்கு ஒரு கணம், சபைக்கு ஒரு மதிப்பு. சொல்லுங்கள், எனக்கு அப்பான்னு சொல்லுங்கள். சிஸ்டர் அடிக்காதீங்க. ரைட், குட் திங். அவன் பயப்படுவானா? இதான் இது தம்பி. பாயிண்ட்ஸ் மட்டும் போடுங்க. ரைட். அதாவது அவங்கள வச்சு கர்த்தரை உருவாக்குறார். புரிஞ்சிச்சா? புரியுதா புரியலையா? ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். அப்போ தான் கரண்ட்டே ஓடும். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? முடியாது. இருக்குமிடத்தில் இருக்கும்போது எல்லாம் சௌக்கியமே. புரியவே இல்லை. சரி, புரிஞ்சுதானே? புரியாமல் நடிக்கிறோம். சொல்லுங்கள். டிஸ்பைஸ். இது எவ்வளோ தாங்க முடியுமா? ஒரு பையன் அப்பாவை கணம், அதாவது அசட்டை பண்ணுறான். அவர் காது கொடுத்தே கேட்கறதில்ல. இப்போ பரலோக பிதா எவ்வளோ நேரம் துக்கப்படுவார்? சொல்லுங்கள். அசட்டை பண்ணுகிற. சத்தமாக சொல்லுங்கள். அதாவது ஆசாரிகளை உங்களை பார்த்து கேட்கிறார். என்னங்க ஆசாரியன் தெரியுமா? அழைக்கப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவள். டைம் இல்லை எனக்கு. சொல்லுங்கள். டிஸ்பைஸ்ட். கரங்களை சொல்லுங்கள். தேவனே, அசட்டை பண்ண மாட்டேன். உடைய வீட்டை அசட்டை பண்ண மாட்டேன். நம்முடைய ஊழியனை அசட்டை பண்ண மாட்டேன். உடைய வார்த்தை அசட்டை பண்ண மாட்டேன். சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்ளப்பட முடியாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளுவேன். அது எப்படி? அது ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனால் ஏற்றுப்பேன். நான் ஊழியத்துக்கு அழைக்கும்போது என் கூட பிறந்தவங்க 8 பேர். அடிப்படை தேவையே இல்லை. ஆனால் ஸ்டில் எங்கே போனாலும் அதுதான். எசேக்கியேல் 38:7. எங்கே போனாலும் இதே வார்த்தை. எம்பில் ஜெபசிங் கூட்டத்துக்கு போனேன். எம்பில் ஜெபசிங் 73. அன்பின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம், அவசரத்தின் ஊழியம். என்னங்க? அன்பின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம், அவசரத்தின் ஊழியம். இமானுவேல் மெதடிஸ்ட் சர்ச் வெப்பேரியில் சும்மா போனேன். சரி, ஏதோ கூட்டம் உள்ளே உட்காந்தேன். அதான் டிஜிஎஸ் மீட்டிங் ஒரு தடவை போனேன். அவர் எசேக்கியேல் 38:7. ஒரு அம்மா ஜெபிக்க, ஒரு எங்கிட்ட பார்த்து ஒரு அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ண போனேன். அந்த அம்மா 38:7. என்னது? நியாயத்தப்படு. பாருங்க, நானே ஆயத்தமாக இல்லை. அப்போ நான் அப்படியே மற்றவங்க ஆயத்தம் பண்ணுது. தொடர்ந்து இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஐ காட் இஸ் குட் ஜாப். ஆனால் ஜெபித்து கிடைத்த வேலை ஜெபிக்க முடியவில்லை. தமிழ் புரியவில்லை.
ஜெபித்து கிடைத்த வேலை, ஆனால் புரியலைங்களா? ஒரே கரப்ஷன். பில் செக்ஷன் எப்படி இருக்கும்? வெள்ளிக்கிழமை லைனாக நிற்பான், கவரோடு நிற்பான். 2 நாள் வாங்கிட்டேன், ஜெபம் பண்ணால் கவர் தான் வருது, அவர் வரமாட்டேன்றார். புரியவே இல்லைல்ல? கண்ணை முன்னா இது வருது, கவர் வருது, அவரே வரமாட்டேன்றார். பார்த்தேன், நமக்கு ஒத்து வராது. அவன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா? இந்த சீட்டில் வர்கீஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வாங்கும்போது ராதாகிருஷ்ணனையை வாங்கக்கூடாதுன்னு சொன்னான். எப்படி கோத்துலாம் பார்த்தீங்களா? என்னை கொண்டு போய் நான் 2 முறை வாங்கிட்டேன். நீங்கள் நம்பினா நம்புங்க, அடுத்த நாள் எனக்கு தூக்கமே வரல. ஜெபம் பண்ணால் இது வருது, என் கண் முன்னே இயேசுதான். அப்படியா? என் கண் முன்னே கவர் தான். இன்னத்தை பிரசங்கம் பண்ணுறது போய் அப்போவே சின்ன சின்ன கூட்டங்களில் பேசுவேன். அன்றைக்கி தீர்மானம் பண்ணேன், ரொம்ப அவளுடைய தாக்குதல் நிறைய. எனக்கு அவளுடைய தாக்குதல். அவள் சுற்றி அவள் தான், நான் ஒருத்தன் தான் இவாள். பூஜை பண்ணும்போது பாத்ரூம் போயிடுவேன். அவன் 2 நாள் கேட்டான், என்ன பூஜை பண்ண மட்டும் தான் அவனுக்கு வருதானு. அப்புறம் அவனே கண்டுபிடிச்சிட்டான். சரி, உன்னை நிறைய ஆட்டிடியூட் சேஞ்சஸ் இருக்குது. ஒரு நாள் அந்த இதெல்லாம் கொடுத்தார். அந்த ஏஇ அவர், அது வந்து டி ஆஃபீஸு கொடுத்தார். ட்ராயரில் வச்சுட்டேன். அந்த அவர் சாய் வச்சுருக்கார். என்னோட அந்த ரொம்ப உஷார். அடுத்த நாள் திறந்து பார்த்துருக்குறான், அதே தேங்காய் பழம்லாம் இருந்துச்சு. என்னை கேட்டார், என்ன மறந்துட்டேன்னு. அடுத்த வாரம் கூட கேட்டார், இன்னைக்கு கூட மறந்துடுவேன்னாரு. பிசாசு எப்படி நம்மளை சேஸ் பண்ணுது பார்த்தீங்களா? பார்த்தேன், நமக்கு ஒத்து வராது இந்த வேலை, ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். எங்கே போனாலும் இதே தான். என்னங்க, ஒரு நாள் தீர்மானம் பண்ணேன், ஆண்டவருக்காக செய்வோன்னு. அதை விட நீங்கள் சூப்பராக இருக்கிற அவன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு வேலை இன்னைக்கு உன்னை வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி சாய்ந்தாடம் வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஒரு கையில் மொபைலு, இன்னொரு கையில் ரிமோட்டு. என்னடி பார்க்குறீங்க? நீங்கள் அதை விட சூப்பராக வச்சுருக்கிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? ஆயத்தமான்னு பதிலே சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, அசட்டை பண்ண மாட்டேன். நம்பர் 3 போட்டு தம்பி. நம்பர் 3 1:7 டிஃபைல். சத்தமாக சொல்லுங்க. அடுத்த வார்த்தை, என்னுடைய பந்தியை, அதாவது அந்த வசனம் படிங்க எல்லாரும். சரி, இந்த புஸ்தகத்தில் இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த புஸ்தகத்தில் மற்ற எல்லா புஸ்தகங்களும் அவர் மட்டும் பேசுவார். இந்த புஸ்தகத்தில் மனிதனும் ஆண்டவரும் பேசுவார்கள். ஸ்டீரியோ டைப் தெரியுமா? மோனோ என்பது அவர் மட்டும் பேசுவார். ஆனால் இதில் ஆண்டவரும் மனிதனும் என்ன சொல்கிறான்? அவன் நம்மளை மாதிரி தான் செய்கிற தப்பெல்லாம் பண்ணிவிடுவோம். என்ன ஆண்டவர் தப்பு பண்ணேன் என்னங்க? எதினால் என்னங்க? அங்கே கூட வருதுல்ல, அதில் கூட முன்னால் கூட 6 பாருங்கள். எதினால் 6 7 பண்டெல்லாம் பண்ணிட்டு இதில் வேற என்ன கேள்வி? என்ன பண்ண ஆண்டவரே? மற்றவங்க பண்ணாதானே பண்ணிட்டேன். யார் என்னென்னோ பண்ணுறாங்க, நான் இதானே பண்ணேன். ஹலோ, அவர்கள் வேறு, நீங்கள் வேறு. அவர்கள் செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் பேசலாம், நீங்கள் பேசக்கூடாது. அவங்க டெஸ்டினேஷன் வேறு, உங்கள் டெஸ்டினேஷனே வேறு. தமிழ் புரியவில்லை. அவங்க சேருமிடம் வேறு, நாம் சேரப்போகிற இடம் வேறு. சொல்லுங்கள், அவர்கள் வேறு, நான் வேறு. சத்தமாக சொல்லுங்கள். அவருடைய சாய்ஸ் வேறு, என் சாய்ஸ் வேறு. அவங்க போய் சேர இடம் வேறு, நான் போய் சேர இடம் வேறு. சத்தமாக சொல்லுங்கள். பரலோகம்தான் என் வீடு. அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. அவங்க சொர்க்கம்லாம் பூமி தான், ஆனால் நமக்கு சொர்க்கம் அங்கே தான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? டோன்ட் கம்பேர் வித் வேர்ல்ட்லி பீப்புள். சரி, 3வது என்ன சொல்றது? அந்த வார்த்தை, அதாவது எண்ணமற்று போயிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. ஹலோ, நீ நிறைய பேர் திருவிருந்த அற்பமா என்றீங்க. அதுக்கு என்ன தெரியுமா பேர்? கம்யூனியன். அர்த்தம் தெரியுமா? இஃப் டோன்ட் ஹாவ் a யூனியன், யூ cannot take the communion. சொல்லுங்க எல்லாரும். இஃப் ஐ டோன்ட் ஹாவ் a யூனியன், 6 நாள் உலகத்தில், 7 நாள் வந்து அந்நிய பாஷை வேறு. என்ன இது? டிட்டால் போட்டு வாயை கழுவணும். கம்யூனியன் என்ற வார்த்தைக்கு கம் வித் யூனியன் தொடர்பே இல்லை. ஜெபிக்கிறதே இல்லை, ஆராதிக்கிறதே இல்லை. இன்னைக்கு எடுத்த பைபிள் அடுத்த வாரம் தான் எடுக்கிறான். அது எங்கே இருந்தால் டிக்கில் இருந்துச்சு. சர்ச்சில்
மொபைலை விட்டு அடுத்த நிமிஷம் வரான், பைபிளை விட்டால் 3 மாதம் பொறுத்து தான் வரான். என்ன பார்க்குறீங்க? எங்கள் சபையில் நிறைய அனாதை பைபிள் இருக்குது. இங்கே கூட இருக்குதா? எதுக்காக கொடுத்துருங்க பாவம். மொபைலை கொஞ்சம் விட்டு போங்களேன், எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மொபைல் விட்டு போனால் அடுத்த நிமிஷம் வந்துடுறான். ஆனால் பைபிள் விட்டு போனால் ஒய்ஃப் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒய்ஃபை இல்லாமல் இருக்க முடியாது. இப்போலாம் ஒய்ஃப் இல்லாமல் இருக்கலாம், ஒய்ஃப் இல்லாமல் வந்தோடனே கேட்குறான் ஒய்ஃபுக்கு தான் வீட்டிலேன்னு. இதோ பெரிய அப்துல் கலாம் மாதிரியும் இந்தியாவின் பிரதமர் மாதிரியும் கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம். சின்ன கேட்கிறேன், மொபைல் உங்களை வைத்திருக்கிறதா, நீங்கள் மொபைலை வைத்திருக்கிறீர்களா? மேடம், மொபைல் உங்களை வைத்திருக்கிறதா, நீங்கள் மொபைலை வைத்திருக்கிறீர்களா? தமிழ் தானே பேசுனேன். என்னங்க ஒத்துக்கிறீங்களா? இது வாய் இருந்தால் அது அழும். அடப்பாவி, என்னை டெய்லி என்னை பார்த்து நினைக்கிற, இதை தொடவே மாட்டுறேன். அது டிக்கில் வச்சுது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாஸ்டரு ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தார். பர்த்டே ஜெபெல்லாம் முடிஞ்சது, சாப்பிட்டாங்க. பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டார். அந்த ஐயா சொல்கிறாரு, பாஸ்டர் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பான்னு நினைக்கலன்னாரு. என்னங்க பாஸ்டர் கேவலமாக? இன்னமா அந்த அம்மா அந்த ஐயா கேட்ட, என்னம்மா ஸ்பூன் எடுத்து போயிட்டாரு. என்னங்க பாஸ்டர் கேட்கணும் ஒரு எண்ணம், ஆனால் கேட்க முடியல. இருக்குறியா? அடுத்த பிறந்த நாள் வந்துச்சு, பாஸ்டர் போனார். ஜபம்லாம் முடிச்சது, ஜபம் ஆரம்பிக்கணும். பாஸ்டர் இருக்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம், போன வருஷம் வந்தீங்க, மறந்து ஸ்பூனை கொண்டு போயிட்டீங்க. மறந்து அடப்பாவி, அது உன் பைபிளை வச்சுட்டு போயிட்டேன்னா அவர் சொன்னாராம். புரியவே இல்லைல்ல. அது எங்கே வச்சுட்டு போயிட்டேன், பைபிள் வெளியே வச்சுட்டு போயிட்டேன். அப்போ இந்த புண்ணியமாக இது வரைக்கும் என்ன பண்ணல. இவரும் சபையில் மூப்பர், பாஸ்டருக்கு பிஏவாக இருக்கிறது வேற. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் நாட்டினை. பாருங்கள், நிறைய பேர் பைபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் சீட்டு, பச்சை சீட்டு, சிகப்பு சீட்டெலாம் வச்சுருப்பாங்க. என்னது? மார்வாடி ரசீது. அதில் வச்சா ஆண்டவர் அர்ப்பணம் செய்ய வரான், சத்தியமாக செய்ய மாட்டார். சொல்லுங்க டிஃபைல்டு. சொல்லுங்க தம்பி ஒன்று போட்டார், டீக்ரைடு. என்னங்க 2:7 சத்தமாக படிங்க. சரி, இதை கூட 1:14 படிங்களே. 1:14 எக்ஸ்பிரஸ் மாதிரி நிறுத்தி சொல்லுங்க. மந்தையில் கடா இருக்கையில் போதும். என்ன இருக்குது? வீட்டில் கடா இருக்குது, ஆனால் இதை கொண்டு வரும். நல்லா கவனிங்க. படிக்கிற பையன்லாம் ஐடி, ஃபெயிலான பையன்லாம் பைபிள் காலேஜ். புரியவே மாட்டேங்குது. படிக்கிற பசங்கள்லாம் என்னது? ஐடி, யூஎஸ். இந்த படிக்காத ஊர் சுற்றுறவன், அப்பா பேக்கெட்டில் காசு எடுக்கிறவனா பைபிள் காலேஜ். பிடிக்கவே மாட்டேங்குது. மந்தையில் கடா இருக்கையில். கடாலாம் எங்கே இருக்குது? அது இருக்குது பாருங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளை எங்கே போச்சுங்க? உங்கள் பிள்ளைகள்லாம், வாலிப பசங்கள்லாம் டிவி பார்க்குறதுக்கு இல்லை. கடா எங்கே இருக்குது? மந்தையில். எதை கொண்டு வரோம்? அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறான், ஒரு அம்மா அப்பா சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த சின்ன பையனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் பாஸ்டர், அவன் டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க, அவனுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், வயிறு கால் எல்லாம் முகலாம் வீங்கி போச்சு, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆண்டு சுகமாக்கினார், இப்போ அவன் சபைக்கே வரமாட்டான், கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னு. நான் கேட்டேன், ஏன் தம்பி? பாஸ்டர் யாரை கேட்டு அந்த கிழவன் கேள்வி என்னை ஒப்பு கொடுத்தாங்க, அந்த பெருசு யாரை கேட்டு ஒப்பு கொடுத்து அவங்களே இப்போ ஊழியம் செய்ய சொல்லு. என்னங்க உங்கள் பிள்ளை அப்படிதான் சொல்லுதில்லை? யாரை கேட்டு ஒப்பு கொடுத்த? நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு பயன்படாத வாழ்க்கை உங்களுக்கு பயன்படாது. இல்லை சொல்லுங்கள், ஆண்டவருக்கு பயன்படாத சரீரம் எனக்கு பயன்படாது, ஆண்டவருக்கு பயன்படாத என் பணம் எனக்கே பயன்படாது, ஆண்டவருக்கு பயன்படாத என் அறிவு எனக்கே பயன்படாது. இல்லை சொல்லுங்கள், ஆண்டவருக்கு பயன்படாத உங்கள் நேரம் யார் எனக்கு என்ன சொல்கிறீங்க? எங்கள் சபைக்கு வரல, ஏன் சபைக்கு வரல?
நீங்கள் அவ்வளோ பக்தியாக இருக்கிறீங்க. நேரமே இல்லை பாஸ்டர். என்னங்க இவர் பெரிய அம்பானி, நேரமே இல்லையா? இருக்குது சின்ன வேலை, கோச்சிக்க மாட்டீங்களே. இந்த மளிகை கடை நடத்துகிறவங்கெல்லாம் ஜானமாக இருங்க. ஆண்டவர் முன்னால், மற்றெல்லாம் பின்னால். ஜாய், ஜீசஸ் ஃபஸ்ட்டு, அதர்ஸ் நெக்ஸ்ட்டு, யூ லாஸ்ட்டு. சொல்லுங்கள் எல்லாரும். ஜீசஸ் ஃபஸ்ட்டு, பிஸ்னஸ்ஸு, என் புருஷன்லாம் நெக்ஸ்ட்டு, நான் ரொம்ப லாஸ்ட்டு. நீ எப்படி தெரியுமா? ஐ ஃபஸ்ட்டு, மை பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு, எஸ் நான் ரொம்ப லாஸ்ட்டு. ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். தேவன் சொல்கிறாரு, அழறாராம், மந்தையில் கடா இருக்குதுடா, எதை கொண்டு வர எனக்கு? கெட்டு போனதையும் படிங்க சத்தமா. நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இருக்குது சொல்லுங்கள், இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் கொடுக்க மனசு இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த காணிக்கை பெட்டியில் அதாவது கரைப்பட்ட நோட்டு, கண்டக்டர், அதாவது செல்லாத காசு எல்லாம் போடுறீங்க. அதை எடுக்கும்போது அப்படியே தொங்கிடுது, புரியவே மாட்டேங்குது. அதுக்கு அந்த என்ன சொல்கிறது தெரியுமா? பாஸ்டருக்கு பேங்க்கில் நிறைய பேர் தெரியும், மாற்றிப்பார். புரியவே மாட்டேங்குது. பாஸ்டருக்கு நிறைய பேர் கரைப்பட்ட நோட்டு, செல்லாத நோட்டு, சில புத்திசாலிங்க இலங்கை நோட்டெல்லாம் போடுறான். அதை மாற்றும் போது விடுதலை புலி நினச்சிப்பான் அவன். என்னென்னவோ போடுறீங்க, மனசாட்சி இல்லையா? செல்லாத நோட்டெலாம் போடுறீங்க. 500 அன்னைக்கு செல்லாத 500 ரூபா இப்போ போடுறீங்க, எங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கா? மனசாட்சி இருக்காதா அவங்களுக்கு? ஒரு தடவை ஒரு 500 ரூபா நோட்டும் ஒரு சின்ன நோட்டும் பேசிட்டான். ரைட் ரைட் சார், கவனிங்க. 500 ரூபா சில்லறையும் பேசிட்டான். இந்த 500 ரூபா சொல்லிச்சான், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஆனால் அமைதியாக இருக்கிறேன். நீ இந்த சில்லறை இருக்குதா? சில்லறை இருக்குது. ரொம்ப சத்தம் போட்டு நிற்கிறேன், பெந்தகோஸ்தக்கார மாதிரி. நான் எங்கெல்லாம் போகிறேன் தெரியுமா? நான் போத்தீஸ் போகிறேன், சென்னை சில்க்கு போகிறேன், ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறேன், நான் போகாத இடமே இல்லை. அது சொல்லிச்சான், நீ எல்லா இடத்துக்கும் போகிற, நான் வார வாரம் சபைக்கு போகிறேன்னுச்சான். எங்கள் எஜமான் ஒழுங்காக காலையில் கூட்டின்னு போகிறாரு, சாயங்காலம் கூட்டின்னு போகிறாரு, கன்வென்ஷனுக்கும் கூட்டின்னு போகிறாரு, பேபிள் ஸ்டடியும் கூட்டின்னு போகிறாரு, ஜபத்துக்கு கூட எங்கள் எஜமான் கூட்டின்னு போகிறாரு. நீ எங்கேயுமே போக மாட்டேன்ற. நான் வார வாரம் சபைக்கு போகிறேன். வார வாரம் தெரியுதா உங்களுக்கு? காணிக்கை எடுக்கும்போது நீங்கள் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கும்போது 500, அதாவது அந்த சில்லறை வர மாட்டேன், நோட்டு தான் வருது. புரிய மாட்டேங்குது. பழா போனது அந்த என்ன வர மாட்டேங்குது. அம்மா சிஸ்டர் கவனிக்கல இல்லை, புரியுதா? பேக்கெட்டில் கேப்டா இதான் வருது, இதான் வருது. சொல்லுங்கள். மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதையும் நசல் கொண்டதையும், அந்த வசனம் போட்டிங்க, படிங்க சொல்லுங்கள். கெட்டு அதான் ஒரு சின்ன விஷயம், நேர்ந்து கொள்ளுதல். சொல்லுங்கள் எல்லாரும். ஆண்டு கேட்டாரா? நீங்கள் காணிக்கை போட்ட மொழின்னு சொன்னாரா? நேர்ந்து கொள்ளுதல் அவசரத்துக்காக ஒரு பிரச்சனை என்ன சொல்கிறோம், ஆண்டவரே இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். அதில் சொல்கிறாரு, நேர்ந்து கொண்டு சத்தமாக சொல்லுங்க. இங்கிலீஷில் தான் போட்டு, இங்கிலீஷில் ஃப்ராடுன்னு போட்டுக்குது. போட்டுங்களா? டி ஃப்ராட் நான் போட்டிருக்கிறேன். கபடஸ்தன். சொல்லுங்கள் எல்லாரும். என்னவா? அடுத்த வார்த்தை படிங்க, அடுத்த வார்த்தை படிக்கமா. கபடஸ்தன் சத்தமா, சத்தமா. இங்கிலீஷ் இந்த வார்த்தை போட்டிருக்குது. என்னது? ஃப்ராடு. யாரை ஏமாத்துறோம்? மந்தையில் கடா இருக்குது, ஆனால் எதை கொடுக்குறோம்? நான் சமீபத்தில் உங்கள் ஊருக்கு போனேன். இந்த ஊருக்கு தான் ரைட். கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த ஒரு அம்மா வந்தாங்க. எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னாங்க. பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் இரவு உணவு அந்த வீட்டில் தான் நீங்கள் போங்கன்னார். அது கொஞ்சம் காட்டு பாதை, எல்லாமே மார்த்தாண்டெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கிறேன். அந்த ஐயா சொன்ன கொஞ்சம் லேட்டாக வரும் பாஸ்டர், நீங்கள் போங்கன்னாரு. நான் போயிட்டே இருக்கிறேன். அந்த அம்மா கேட்டேன், அவங்க ஒரு வீடோ 3 பிள்ளைகள். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா ஒரு பையன் தும்பால் ஒர்க் பண்ணுறான். தும்பா எங்கே இருக்குது தெரியுமா?
ட்ரிவாண்ட்ரம், ரைட். ஒரு பையன் துபாயில் ஒர்க் பண்ணுறான். இந்த பையன் வீட்டில் இருக்கிறாயா, அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன் நாங்கள். என்னங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி அவனை உங்கள் பைபிள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. நான் ஒரு பைபிள் ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறேன். மன்னிக்கணும்ண்ணே. வீட்டுக்குள்ளே போனேன். ஒரு பையன் கட்டில் படுத்துருக்கிறான், தலை ஆடுது, எச்சில் அப்படியே ஒழுவுது, அவன் சிந்தனை சாப்பாடெலாம் அப்படி இருக்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பையனை தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி சுகமாக்கி உங்களோட கூட்டின்னு போயிடுங்கன்னு. நானே மனைவி ஒன்றா இருக்கிறது ஒழுங்காக இருக்கிறது புரியல போல அந்த அம்மாவுக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணி சுகமாக்கி உங்களோட கூட்டிகிட்டு போங்கன்னு. என்ன பைத்தியமா இது? அந்த அம்மா என்ன பெனி நினச்சிக்கிறாங்களா, டிஎல் ஹாஸ்பிட்டல் நினச்சிக்கிறாங்களா, இல்லை ஓரல் ராபர்ட்ஸ் நினச்சிக்கிறாங்களா, இல்லை மோகன் சி லேசர் நினச்சிக்கிறாங்களா தெரில. இப்படி பஸ் நீங்கள் ஜெபம் பண்ணி செஞ்சுருவீங்களா? உங்களோட குடும்பம் என்ன ஆகும் அடுத்த நாள்? அந்த அம்மா நீங்களா? அவன் செத்துருவானா? இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, இவரே செத்துருவார். எவ்வளோ பார்த்தீங்களா மீன், அதாவது எவ்வளோ எவ்வளோ யோசிக்கணும் பார்த்தீங்களா. இந்த பையனை நான் ஜெபம் பண்ணி சுகமாக்கி என் கூட கூட்டின்னு போயிடணுமா? எதுக்கு? நான் பைபிள் நடத்தினா பைத்திய ஆஸ்பத்திரி நடத்துறேன். சொல்லுங்க தேவனே, சொல்லுங்க சொல்லுங்க, கனமானது, மேன்மையானது, முதன்மையானதை உங்களுக்கு தருவேன். கூட ஒரு பாட்டு பாடினார்ல, அதே பாட்டில் தான் நீங்கள் பாடினில்ல ஒரு பாட்டி. எந்த சொல்லுங்க, மேன்மையானதை, முதன்மையானதை சொல்லுங்க. ஐ கிவ் த பெஸ்ட். சத்தமாக சொல்லுங்க, கிவ் த பெஸ்ட். சத்தமாக சொல்லுங்க. என் இளமை ஆண்டவருக்கு, என் படிப்பு ஆண்டவருக்கு, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு, என் வீடு ஆண்டவருக்கு. சின்ன கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் வீட்டில் செல் குரூப் நடக்குதா? சரி, மாதத்துக்கு கூட நடத்துறீங்களா? மாதத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. பிஸி ஆகிட்டாங்க கோவிலுக்கு அப்புறமா. அது ஒரு பெரிய காரணம் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், என் வீடு உமக்கு. சத்தமாக சொல்லுங்கள். என் படிப்பு உமக்கு, எல்லாமே உமக்கு. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஒன்றும் ஆறல. நீ யாரு? நீ யாரு? படிங்க, அந்த வசந்த படிங்க. அம்மா அந்த வார்த்தையை படிக்குமா? இருக்குது, ஆனால் நான் ஏமாத்துறேன். உனக்கு என்ன பேர்? இங்கிலீஷில் சொல்லுங்களேன். நான் ஒரு, புரியுதா? இருக்குது, ஆனால் இல்லாமல் நடிக்கிறேன். நான் நிறைய பேர் பார்க்குறேன், வரும்போதே ஒரு பெட்டி கடையில் 100 ரூபாவை 10 மாற்றுறீங்க. புரியல? 100 ரூபாவை 10 மாற்றுறீங்க. ஒரு அப்பா அம்மா 2 பேரும் முன்னாடி சொன்னாங்களாம் வீட்டில், இன்னைக்கு பாஸ்டருடைய யாரும் நல்லாவே இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க, பிரசவம் நல்லாவே இல்லை. பையன் சொன்னான், நீ போட்ட 10 ரூபாய்க்கு அதுவே ரொம்ப அதிகம்னா. நீ போட்ட 10 ரூபாய்க்கு. ஒரு சொன்னார், காயினை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான், எனவே காயினை அங்கீகரிக்கவில்லை. இது ஒரு புது விளக்கம். சொல்லுங்க, ஐ டோன்ட் சீட் காட். சொல்லுங்க எல்லாரும். இருக்கையில் சொல்லுங்க, இருக்குது. இல்லைன்னா ஆண்டவர் கேட்கல. இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் we don't use it God. ஒன்று சொல்லட்டுமா? if you don't use it you will lose it. இல்லை சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, பயன்படுத்து. கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு பயன்படுத்துங்க. இல்லைன்னா பாழாயிடும். உங்களுக்கும் பாழாயிடும், எனக்கும் பாழாயிடும், மூவரும் சேர்ந்து போவோம். அடுத்து போட்டு திரும்பி அடுத்து டிக்ளைனுக்கு அப்புறம் டீக்ரைடு. ஆண்டு அழறாராம். என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்களோ என்னங்க வழி விட்டு விலகி போயிட்டீங்க. வழி விட்டு விலகினா கூட பரவாயில்ல, அடுத்தவனையும் கெடுத்துட்டீங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உங்களால் இந்த சபைக்கு வந்த எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தங்க, என்னால் இந்த அம்மா சபைக்கு வந்தாங்கன்னு சொல்கிறவங்க இல்லைங்கம்மா. உங்களால் வந்தவங்க யாருமா இருக்காங்களா? இன்னைக்கு வரல. சூப்பர், ரைட். இன்னொருத்தர் யார் சொல்ல முடியுமா என்னால் இந்த ஆத்மா சபைக்கு வந்தாங்கன்னு? நிலுமா யார் இருக்காங்களா? அந்த அம்மா நீ கொண்டு வந்தீங்களா? சூப்பர். ஓ அவரா? சூப்பர். 100 வருஷம் உயிரோடு இருப்பீங்கம்மா.
நீங்களே எங்களுக்கு மகிழ்ச்சி, கிரீடம் எல்லாமே. இன்னொரு கேள்வி கேட்குறேன், உங்களால் சபை விட்டு போனவர்கள் எத்தனை பேர்? ஒன்று இந்த ஊழியம் பண்ணுவாங்க, இல்லை அந்த ஊழியம் பண்ணுவாங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் வரவே செத்தாவோட வர மாட்டேன். ஏம்மா? என் அக்கா வரா. நான் வரவே மாட்டேன் பாஸ்டர், என் மாமியார் வரா. உங்களுக்கு தெரியுமா, எங்கள் வேலை நல்ல வேலையான கேவலமான வேலை. மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணால் மாமியாருக்கு பிடிக்காது, மாமியார் சப்போர்ட் பண்ணால் மருமகளுக்கு பிடிக்காது. உங்கள் பிரச்சனை யாரை பாதிக்கிறது? சத்தமா புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு சாதகமாக பேசினா அந்த கேள்வி கோச்சிக்குது, கேள்விக்கு சாதகமாக பேசினா இளமை கோச்சிக்குது. புரியவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேன். சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். தேவனே, உங்களை அழ வச்சு நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை, யார் தெரியுமா இவங்க? அறிஞ்சவங்க. இப்படி சொன்னால் தமிழ் புரிய நினைக்கிறேன். Instead of stepping stone, I became a stumbling stone. இல்லை சொல்லுங்க, ஏணிப்படியாக இருக்க வேண்டிய நான் இடரன் படியாக இருக்கிறேன். நான் வரும்போது பார்க்குறேன், வேகமாக அதை உதைக்கிறீங்களே, மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம்? உங்கள் கோவத்தெல்லாம் கதவில் காட்டுறீங்க. புரிய மாட்டேங்குது. ரிப்பேர் அவங்களே பண்ணுவாங்க, நீங்கள் தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கதவு உடச்சா அவங்க ரிப்பேர் பண்ணுவீங்க, ரிப்பேர் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா? எல்லாரையும் பார்க்குறேன். வரும்போது எப்படி தான் தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஊழியம் என்ன பண்ணாதீங்க. சொல்லுங்கள், டீக்கிறேன் தெரியுமா? சொல்லுங்கள், அழ வைக்கிறது. எல்லாம் அவரை பார்த்து சொல்லுங்கள், தேவனே உங்களையோ ஊழியனையோ ஆவியானவரையோ நான் துக்கப்படுத்த மாட்டேன். அந்த வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? நீங்களோ வழியை விட்டு விலகி, என்னம்மா ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அம்மா, ஒருத்தரே நிறைய பேரையா? ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரத்துக்கு எவ்வளோ பாடுபடுறது தெரியுமா? அவன் பின்னால் லோன்னு அலைஞ்சு என்னடி பார்க்குறீங்க? அவன் பின்னால் ஒரு ஆத்மா உள்ள கூட்டுறது ரொம்ப எவ்வளோ கஷ்டம். நான் ஒரே செகண்ட் என்ன பண்ணிடுறீங்க நீங்கள் அந்த ஆத்மாவை? எப்படி பார்க்குறீங்க? அநேகரை அந்த படிங்க இன்னொரு முறை. ஆமேன். அம்மா புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆளை கூட்டின்னு வர வேணாம், இருக்கிற ஆளை துரத்தாமல் இருந்தால் போதும். புரிய மாட்டேதில்லை. ஏன் சொல்ல தப்பாக நினச்ச மாட்டீங்களே? சபைக்குள் இருக்கிறவங்க டோன்ட் பி எ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். சபைக்குள் இருக்கிறவங்க இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ஓடாது, அதனால் சபை பாழாயிடும். நீங்கள் 2 பேர் பிரச்சனை, ஐயா யார் சப்போர்ட் பண்ணுவார்? என்னங்க, அவர் சப்போர்ட் பண்ண இவர் வர மாட்டார், இவர் சப்போர்ட் பண்ண அவர் போக மாட்டார், கடைசி 2 பேரும் போயிடுவோம். நான் சொல்லி விளங்குது ஐயா? டோன்ட் பி எ பார்ட்னர்ஷிப் இன் த சர்ச். சபைக்குள் வியாபாரம் வேண்டாம். தமிழ் புரியுதா? 2வது, சபைக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளை வேண்டாம். என்னடி பார்க்குறீங்க? நீங்கள் சண்டை போட்டுப்பீங்க, கடைசியில் எங்கே தலை உருளாங்க. சில கரங்களை உயர்த்தி டீக்ரைடு சொல்லுங்க, கதறுதல். யார் கதறா? இப்போ யார் கதறா? பேச மாட்டீங்களோ? நீங்களோ என்னங்க? அநேகரை. அடுத்து 3:7, அடுத்து 3:7 ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ டோன்ட் மிஸ்டேக் மீ, எல்லாம் கவனிங்க. எனக்குள் ஏற்படுகிற அந்த தவறு என் சபையை பாதிக்கும், என் சபைக்குள் ஏற்படுகிற தவறு என் குடும்பத்தை பாதிக்கும். தமிழ் புரியல நினைக்கிறேன். சொல்லுங்கள் எல்லாரும், எனக்குள் ஏற்படுகிற தவறு அன்பு கூறவில்லை, கீழ்ப்படியவில்லை, கொடுக்கவில்லை, கனம் பண்ணவில்லை. everybody knows that. எனக்கு தெரியுமா? அது நான் அன்பு கூறலை, ஆண்டவர் கொடுக்கல, அவர் கனம் பண்ணலை. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்னு? எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் சொல்லுங்க, காணக்கூடாத ஒரு தவறு வாயை திறந்து காணக்கூடிய தவறுக்கு நேராக வழி நடத்தும். 2:14 காணக்கூடிய தவறு 2:14 பின்பகுதி.
ஹலோ, இது காணப்படுகிற தவறா காணக்கூடாத தவறா? தமிழ் புரியவே இல்லை. இத்தனையும் காணக்கூடாதது. நான் ஜோம் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், கீபோர்டு வாசிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அது இன்விசிபிள் செயின், இது விசிபிள் செயின். சொல்லுங்க, காணக்கூடிய. சத்தமா சொல்லுங்க. தமிழ் புரியுதா? நீ அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பொருந்தும், அவனுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கும் பொருந்தும். தமிழ் புரியுதா? நீ அவளுக்கு 2 1 பண்ண யார் தெரியுமா? பண்ணது யாரு? சத்தமா. They know the Lord, they know the Bible, they know the church, they know everything. அவளுக்கு நீ சத்தமா. இது எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? 1:6 ஆரம்பிச்சது, 1:16 ஆரம்பிச்சது, 1:14 1:14 முதல்ல ஆண்டவரை ஏமாத்தினார். இப்போ மந்தையில் கடா இருக்கையில் யார் ஏமாத்துறாரு? இப்படி சொன்னாலும் புரியும். முதல்ல கர்த்தருக்கு அல்வா, இப்ப கட்டின மனைவிக்கு அல்வா. புரியவே இல்லை. உங்க ஐயாக்கு தெரியுமா உங்க வீட்டில் என்ன இருக்குதுன்னு? விசிட்டிக்கு வந்தா தெரியும். அது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ஆண்டரை ஏமாத்துனீங்க, இப்ப யாரை ஏமாத்துறீங்க? உடன்படிக்கையின் அந்த வார்த்தை என்ன போட்டிருக்குது? நீ நினைக்கக்கூடாது அவன் தான் பண்றான், அவளும் பண்றா, இவனும் பண்றான். எல்லாம் கடைசி 2 சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, கடைசியா 2 வார்த்தை. 3:8 டிஃபேம் போடு தம்பி. இங்க டிஃப்ராட் என்ற வார்த்தை வந்து டிஃப்ராட், வஞ்சிப்பது. என்ன பேசிட்டேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். டிஃபேம் எல்லாம் சொல்லுங்க, எழுந்திருந்து. டிஃபேம் 3:12 3:13 சொல்லுங்க எல்லாரும். 3:13 எழுந்திருந்து சொல்லுங்க. எழுந்திருந்து. நீங்கள் ஆனாலும் பேசுனா பேச என்ன சொல்றீங்க? என்ன பேச பேசிட்டோம் தம்பி? ஆஃப் ஆயிடுச்சு சிஸ்டம். சொல்லுங்க டீப் ஃபேம் சொல்லுங்க எல்லாரும். ஹலோ, இத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன சொல்லுங்க தெரியுமா? 14 சொல்லுங்க. தேவனை சேவிப்பது விருதா. அப்புறம் எஸ், ஹலோ, நான் ஒரு நாள் அப்படி யோசிச்சதே இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. இங்கிலீஷில் போட்டுருது, டு சர்வ் காட், டு கோ டு சர்ச் யூஸ்லெஸ். என்னங்க இன்னும் தெரியுமா? இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அவரால் தான். சொல்லுங்க, தேவனை சேவிப்பது விருதா. 2வது, கட்டளை கை கொள்வதனாலும் துக்கித்து நடப்பதினாலும். இதை உலகத்தார் கேட்கல, யார் கேட்கிறா? People come to church, taking communion, traveling with the pastor. சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க டிஃபேம், தேவனை சேவிப்பது. பாருங்க, இப்போ 55 ஆண்டுகள் நான் ஆண்டோடு வாழ்ந்திருக்கிறேன். ஐயா எத்தனை வருஷம், அவர் எத்தனை வருஷம் தெரியல எனக்கு. இவ்வளவு வருஷம் வாழ்ந்து நன்மைகளை புசித்து என்ஜாய் பண்ணி இப்போ ஆண்டவர் வேஸ்ட்னு சொன்னா எப்படிங்க? நீர் இல்லாமல் நான் இல்லை. சத்தமா சொல்லுங்க. தேவனை சேவிப்பது சொல்லுங்க ஒரு பெரிய பாக்கியம். அவர் ஆராதிப்பது பெரிய பாக்கியம். இதை சுமப்பதே ஒரு பெரிய பாக்கியம். இதை நீ சுமந்தால் ஆண்டவன் சந்ததியை சுமப்பா. You carry the Bible, Bible will carry you. சொல்லுங்க ஆசீர்வாதம் சொல்லுங்க. இங்க நிற்கிறதே ஒரு ஆசீர்வாதம் தான். இதை சுமப்பதே ஒரு ஆசீர்வாதம் தான். ஒரு ஆராதிப்பதே ஒரு ஆசீர்வாதம். Such a long period. என்ன சொல்றாங்க இப்போ அவங்க? என்ன சொல்றாங்க? என்னங்க இது? சென்ஸா சென்ஸ் இல்லையா? எனக்கு இது சொல்றாரு ஒருத்தர். வீட்டில் போறேன், அவர் நான்சென்ஸ் என்றாரு. யார? அந்த நான்சென்ஸ் சொல்றது சென்ஸ் கொடுத்தவரே அவர் தான். புரியவே இல்லைல்ல? இப்போ நான் சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தை முடிக்கிறேன்.
தம்பி எல்லாம் சேர்த்து போடுவீங்களா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்லப்போது அப்படியே சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி, சபையிலே தோல்வி, குடும்பத்திலே தோல்வி, கொடுப்பதிலே தோல்வி, ஆராதிப்பதிலே தோல்வி, தோல்வி மேல் தோல்வி. ஆனால் 4-2 ஆனாலும் மொத்தமாக சேர்த்து போடுவீங்களா? முடியுமா? இல்லை எல்லா டீயும் சேர்த்து போடுவீங்களான்னு கேட்டேன். சொல்லுங்க. ஆனாலும் நான் சொல்ல போதில் ஆனாலும் சொல்லணும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி, ஆனாலும் திருச்சபையின் வாழ்க்கையிலே தோல்வி, கொடுப்பதிலே தோல்வி, துதிப்பதிலே தோல்வி, ஆராதனையிலே தோல்வி, வார்த்தையில் தோல்வி, அன்பு கூறுவதிலே தோல்வி, கனம் பண்ணுவதிலே தோல்வி, திருவிருந்திலே தோல்வி. இன்னொரு மீனிங் ஆனாலும் எங்கே ஆனாலும் வருதோ நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ப்ராமிசஸ். சொல்லுங்க. புதிய திருப்பம், புதிய ஆரம்பம், புதிய வாக்கு தத்தம். ஒன்ஸ் அகைன் இங்கிலீஷில் பட் சொல்லுங்க. பட் எல்லாம் சொல்லுங்க. டினைடு ஆனாலும், டிஸ்பைஸ்ட், டிஃபைல்டு, டீக்ரைடு, டீக்ளைன்டு. அடுத்து ஒருத்தனே இருக்கும். டிஃபேம்டு, டிஃப்ராட். நல்லவர் இல்லை. நமக்கு ஒரு தப்பு பண்ணால் சாகிற வரைக்கும் சொல்லி சாவடிச்சிடுவார் அவர். உங்கள் அம்மா அப்படி சொன்னா, அந்த மாதிரி 20 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் அக்கா அப்படி சொன்னா, யாரோ சொன்னதை இன்றைக்கும் சொல்லினே இருப்பார் அந்த ஆள். இந்த அம்மா கூட அப்படி தான். உங்கள் அக்கா அப்படி சொன்னா, உங்கள் தங்கச்சி அப்படி சொன்னா, உங்கள் அம்மா அப்படி சொன்னா. என்னங்க மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம்? இவ்வளோ செஞ்சு அவர் சொல்கிறாரு. ஆனாலும் சத்தமாக சொல்லுங்க. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. ஆனாலும் நம்ம 1க்கு 1000 விளக்கு கேட்போம். 1க்கு ஏன் நீ பண்ணலை, எதுக்கு பண்ணலை, புரியுதா உங்களுக்கு? ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேவனுக்கு விளக்கங்கள் தேவையில்லை, தேவனுக்கு அர்ப்பணம் மட்டுமே தேவை. God never expect your explanation, He need only your commitments. சொல்லுங்க. God never expect your explanation, He need only your dedication. தேவனுக்கு தேவை விளக்கங்கள் அல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். உட்கார்தலையும் அறிந்திருக்கிறவர். விளக்கம் தேவையில்லை. சொல்லுங்க. விளக்கம் தேவையில்லை, அர்ப்பணம் தேவை. இல்லை சொல்லுங்க. ஆனாலும் ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க. அன்பு கூறவில்லை, ஆனாலும் சொல்லுங்க. கனம் பண்ணவில்லை, கீழ்ப்படியவில்லை, அவர் அழ வைத்தேன், அசட்டை பண்ணினேன். அடுத்து அவருக்கு நான் செய்ய வேண்டிய கனத்தை செய்யலை. அடுத்து வார்த்தையிலே தோல்வி. தேவனை செய்விப்பது என்னது? தேவனை செய்விப்பது அதை யார் சொல்றா? யார் சொல்றா? சபைக்கு வந்து நன்மை பெற்று, இந்த சபைக்கு வரத்துக்கு முன்னாலும் வாழ்க்கையின் தரம் எப்படி இருந்துச்சு, இப்போ வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்குது? உன்னை பாப்பர், இன்னைக்கு சூப்பர். புரியவே மாட்டேங்குது. பாப்பராக வந்தீங்கன்னு எப்படி இருக்கிறீங்க? ஆமென். இதனால் நீ ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஆஃப்டர் லாங் டைம் தேவனை செய்விப்பது, கரங்களை போய் சொல்லுங்க. அவரை செய்விப்பதோ, ஆராதிப்பதோ, துதிப்பதோ நெவர் வேஸ்ட். இட் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட். சொல்லுங்க எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. The time that I am spending with God, it is not spending, it is investing. சொல்லுங்க. தேவனோடு செலவழிக்கும் நேரம் செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். வாட் யூ வில் கெட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட்? முதலீட்டுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டேன். இது லோ இன்ட்ரெஸ்ட்டு, அவர் கொடுத்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட். எனக்கும் தருவார், என் பிள்ளைகளுக்கும் தருவார், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தருவார். சொல்லுங்க. ஐ எம் நாட் ஸ்பெண்டிங் தி டைம், ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால தான் சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஊழியம் பண்ணி இருக்கணும். நான் தான் ஒரு நிறுவனத்தின் தலைமை போதகர். பட் ஸ்டில்
ஒரு நாடு நான் சும்மா இருக்கிறதே இல்லை. ஏன்னா செய்யலை யாரும் கேட்க போகிறதும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 வீட்டில் ஜெபம் பண்ணால் தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? ஐ ஸ்பெண்ட் இட்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். சொல்லுங்கள் எல்லாரும், இட்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் பாடுறது இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் வாசிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். சொல்லுங்கள் ஆனாலும். சத்தமாக சொல்லுங்கள். 4 காரியம் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள் ரிட்டர்ன், ரிப்பண்ட், ரெக்கன்சைல், காட் ரெஸ்டோர். சொல்லுங்கள் ரிட்டர்ன், திரும்பி வருவேன். ஸோ ரிப்பண்ட், எஸ் லார்ட். ரெக்கன்சைல், அவரோடு ஒப்புரவாகுவேன். ரெஸ்டோர், ரெஸ்டோர் தெரியுமா? போடுங்க, ரெஸ்டோர் போடுவீங்களா? ரீஸ்டோர், பிரிங் இன் தி சேம் பிளேஸ் வேர் இட் வாஸ். அது எங்கே இருந்ததோ அங்கேயே கற்றுக்கொண்டு வருவார். எல்லாம் வசனத்தை சொல்லுங்க. வாழ்வேன், செழிப்பேன், வளருவேன், மிதிப்பேன். படிப்பீங்களா? படிப்பீங்களா? 2ஆம் வசனம். ஹலோ, இத்தனை தப்பு போன என்ன சொல்றாரு அவரு? சொல்லுங்க. ஐ அம் விக்டிம், நவ் ஐ அம் விக்டர். தண்டிக்கப்பட வேண்டிய என்னை தண்டனையை கொடுக்கிறவளாய் மாற்றுகிறார். தமிழ் புரியுதா? இரக்கம் என்பது சொல்லுங்க கிரேஸ். சத்தமா சொல்லுங்க. GRACE, God's riches at Christ's expense. புரியுதுங்களா? கிரேஸ் சொல்லுங்க. God's riches at Christ's expense. அவரால் எனக்கு கிடைத்த மேன்மை. மெர்சி என்பது தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவன் தண்டனை கொடுக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதியாய் மாறுகிறான். சொல்லுங்க. ஐ விக்டிம். சத்தமா சொல்லுங்க. ஐ வாஸ் a victim, now I am a victor. நானே சொல்லிடுறேன். வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், மிதிப்பேன். என் தலைமையில் கை வைங்க. நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும், கொழுத்த கண்டுகள் போல வளருவேன், வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், மிதிப்பேன். எல்லாம் கை தட்டி ஆமேன்னு சொல்லுவீங்களா? தம்பி, அந்த டி எல்லாம் போடுறீங்களா? ஆல் தி டீஸ். இத்தனை தோல்வி அன்பான தேவன். ஆனாலும் சொல்லுங்க எல்லாரும். ஒரு தப்பு பண்ணா காலம் முழுசு சொல்லி சொல்லி சாவடிச்சிடுறோம். நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே கிட்டே பிடிச்சிக்கிற ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. சொல்லுங்க, இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் தெரியுமா அந்த இரக்கம் கொஞ்ச நாளைக்கு தரும். இட் இஸ் நாட் அட்வான்டேஜ் டு டூ த சேம் மிஸ்டேக். தவறு செய்வதற்கான வாய்ப்பு அல்ல, தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. என்ன சொல்லுங்க? தவறு செய்ய வாய்ப்பு அல்ல, தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. ஆனாலும் தலைமை கை வைங்க. நீதியின் சூரியன் உதிக்கும். சொல்லுங்க. செழிப்பேன், வளருவேன், வாழ்வேன், சத்துரை மிதிப்பேன். சொல்லுங்க. ரிட்டர்ன், ரிப்பண்ட், reconcile, God will restore. God bless you.